லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மாற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார் இயேசு. வாழ்வில் பெறும் பணம், பொருள் தவிர பல பொறுப்புகள் கூட நம்மிடம் ஒப்படைக்கப்படலாம். அப்பொறுப்புகளை பொறுப்பாக, பொறுமையாக, பொதுமை மனப்பாங்குடன் செயல்படுத்துகையில் அப்பொறுப்புக்கு நாம் சிறப்பு சேர்க்கின்றோம். பெற்ற வாழ்வு, வாய்ப்பு, வசதிகள், திறன்கள் யாவற்றிற்கும் நன்றி செலுத்துவதெனில் அவற்றை திட்டமிட்டு பயன்படுத்துவதும் அப்பயன்படுத்தலால் பிறரை வாழச் செய்வதுமே நிறை மகிழ்வூட்டும். குறைவாயிருக்கின்றதே என குறைபடுவதை விட குறைவை நிறைவாக்கத் துணிபவரே நிறைவானவர். இறைவா, நீர் எனக்கென தந்த ஒவ்வொன்றையும் பிறர் நலனுக்கென ஈயும் மனம் தாரும். வாரம் ஓர் அலசல். மே 22, உயிரின பன்மய தினம். உயிரின பன்மயம் அல்லது பல் உயிரியம் என்பது பூமியில் உள்ள நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய கணக்கிலடங்காத உயிரினங்களில் காணப்படும் வேறுபாடுகளை உள்ளடக்கியது. இது புவியில் காணப்படும் அனைத்து பல்வேறுபட்ட சூழல் மண்டலங்களையும், அனைத்து உயிரினங்களையும், அவற்றின் வாழ் இடங்களையும், மரபணுக்களைப் பற்றியும் குறிக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் பல மில்லியன் உயிரினங்கள் இப்புவியில் வாழ்கின்றன. திமிங்கிலங்கள் போன்ற மிகப்பெரிய உயிரினங்களும் கண்ணுக்குத் தெரியாத நுண் உயிர்களும் உள்ளன. பல நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்திருப்பவைகள் முதல் சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள் வரை உள்ளன. சுட்டெரிக்கும் பாலைவனங்களிலும் பனிபடர்ந்த கடும் குளிர் பிரதேசங்களிலும் அவை காணப்படுகின்றன. உயிரியல் பல்வகைமை தினம் மே 22 சிறப்பிக்கப்படுகின்றது. உயிரியல் என்பது உயிர் வாழ்வன பற்றிய அறிவியலாகும். ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இத்தினத்தின் முக்கிய நோக்கம் உயிர் பல்வகைமை பற்றிய விடயங்களை ஆராய்வதும், அவை எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை கவனத்திற்கொண்டு அவை பற்றிய ஆய்வுகளையும் விளக்கங்களையும் முன்வைப்பதாகும். உலகின் மக்கள் தொகை 2050 ஆண்டில் 910 கோடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அதிகரிக்கும்போது எரிசக்தி, நீர்வளம், நிலவளம், உணவுத் தேவைகள் பன்மடங்கு பெருகி புவிச் சூடேற்றத்தை மிகையாக்க வாய்ப்பு உண்டு. சில 10 ஆண்டுகளுக்குள் ஆப்பிரிக்க நாடான டன்சானியாவின் கிளிமஞ்சாரோ சிகரத்தில் பனிச்சரிவுகள் எதுவுமில்லாமல் போகலாம் எனவும், அமெரிக்காவில் உள்ள மான்டானா தேசிய பூங்காவின் பனிச்சரிவுகள் இல்லாமல் போகலாம் எனவும் அச்சம் நிலவுகின்றது. அதே நேரம் சுவிட்சர்லாந்தில் உள்ள ரோன் பனிச்சரிவுகள் ஏறக்குறைய மறைந்துவிட்டன. அண்டார்டிகாவின் மேற்கு பகுதியில் பாதியளவு பனிப்பாறைகள் உருகிப் போயின. அதுபோல் கிரீன்லாந்தில் அரைப்பகுதி பனிமலைகள் உருகி கரைந்துவிட்டன. வன்முறைகளுக்கும் யுத்தங்களுக்கும் மட்டும்தான் மனிதன் பயப்பட வேண்டும் என்று பொருளில்லை. காலநிலை மாற்றங்களும் மனிதகுலத்தை பெருமளவில் அச்சுறுத்தி வருகின்றது. புவியின் வெப்பநிலை அதிகரிப்பதனால் காலநிலை கோர விளைவுகளை கண்ணூடாக கண்டு வருகின்றோம். துருவ பனிமலைகள் உருகி கடல் மட்டம் அதிகரிப்பதைக் காண்கின்றோம். கடல் நீர் சூடேறி சூறாவளிகள், நில அதிர்வுகள், எரிமலை வெடிப்புகள் போன்றவற்றைக் காண்கின்றோம். நீர்வள பகுதிகளின் நிலவளங்கள் தேய்ந்து வறட்சியாகி
பாலையாகிப் போய்விடுமா எனும் ஐயம் இன்று ஏற்பட்டுவிட்டது. நிலவளம் சீர்குலைந்து வறட்சிகளும் காட்டு நெருப்புகளும் அடிக்கடி ஏற்படலாம். புவியின் வெப்பநிலை அதிகரிப்பால் எழுகின்ற இந்த பிரச்சினைகளுக்கு நாம் ஒன்று கூடி தீர்வு காண முடியும். அவற்றிற்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் வருங்கால தலைமுறையை கருத்தில் கொண்டு நமக்கோர் கடமையாகவும் உள்ளது. நாம் உண்ணும் உணவில் 80 விழுக்காடு இந்த உலகில் வாழும் தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்துதான் இருக்கின்றன. நோய்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கும் மருந்துகளில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த உயிரினங்களில் இருந்து பெறப்படும் பொருட்கள்தான். இருப்பிடங்கள் மற்றும் ஆடைகள் உருவாக்குவதற்கும் தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பது நமக்கு தெரியாததல்ல. இவ்வாறு நமக்கு இன்றியமையாத பொருட்களான உணவு, உடை, உறைவிடம் என்பவைகளுக்கு நாம் பல்லுயிர்களை சார்ந்தே வாழ வேண்டியுள்ளது. இப்படிப்பட்ட இயற்கையான சூழ்நிலையை அறிவியல் வளர்ச்சியின் வழியாக நாம் ஒரு நாளும் ஈடு செய்துவிட முடியாது. ஏனெனில் மனிதர்கள் தற்போது நவீன காலத்தில் வாழ்ந்தாலும் இன்றும் தங்களது இன்றியமையாத தேவைகளுக்கு இயற்கையை சார்ந்துள்ளனர். 80 விழுக்காட்டு தாவரங்களின் மகரந்தச் சேர்க்கையானது பறவைகள், பூச்சிகள், நத்தைகள் மற்றும் வௌவால் மூலம் நடைபெறுகின்றது. இதில் தேனீக்கள் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகில் உள்ள அனைத்து தேனீக்களும் அழிந்துவிட்டால் அதன்பின் மனிதனால் 4 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது என ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கின்றார். இன்றைய நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் 40 விழுக்காட்டு மருந்தின் மூலக்கூறுகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 55 விழுக்காட்டிற்கும் அதிகமானவை பல்லுயிர்களையே சார்ந்துள்ளது. பல்லுயிர்கள் மூலம் நாம் ஆண்டுக்கு $125 முதல் $140 டிரில்லியன் சேவைகளை பெறுகின்றோம். அதாவது உலகளாவிய மொத்த உற்பத்தியின் அளவை விட 1.5 மடங்கு அதிகம். இந்நூற்றாண்டு வரை உலகம் பல பில்லியன் கணக்கான உயிரினங்களை இழந்திருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே உயிர் பல்வகைமை இழப்பு பல்மடங்காக பெருகியுள்ளது. அமேசான் மற்றும் ஆஸ்திரேலிய காட்டுத்தீ ஏற்படுத்திய உயிரின இழப்புகள் இதற்கு தகுந்த சான்றாக அமைகின்றன. 2019ஆம் ஆண்டில் அமேசான் காட்டுத்தீயினால் 23 லட்சம் விலங்குகளும், ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் ஏறக்குறைய 50 கோடி விலங்குகளும் அழிவடைந்துள்ளன. உலகில் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ள உயிரினங்கள் பற்றிய தகவலை வழங்கும் ஆய்வு பட்டியலில் 1,28,918 இனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதோடு 35,500க்கும் மேற்பட்ட இனங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் ஒட்டுமொத்த உயிரினங்களில் 30 விழுக்காட்டு உயிரினங்கள் 2050க்குள் அழிந்துவிடும் என்பதாகவும் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேபோல் 2020இல் அமெரிக்காவின் தேசிய அறிவியல் கழகம் வெளியிட்ட தகவலின்படி 2070ஆம் ஆண்டளவில் விலங்கு மற்றும் தாவர இனங்களில் 1/3 ஒரு பகுதி அழிந்து போகக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 1 கோடி ஆண்டுகளில் இடம்பெற்ற இயற்கையான உயிரின அழிவை விட 100 மடங்கு அழிவு கடந்த 50 ஆண்டுகளில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகில் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாவர மற்றும் விலங்கினங்கள் வாழ்கின்றன. இவற்றுள் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்குள் நிலவாழ் பூர்வீக உயிரினங்கள் 20 விழுக்காடாகவும், ஊர்வன இனங்கள் 41 விழுக்காடாகவும், பவளப்பாறைகள் 33 விழுக்காடாகவும், பூச்சி இனங்கள் 10 விழுக்காடாகவும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளன. மேலும் உலகளவில் 1 கோடி ஹெக்டேர் வெப்பக்காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. உலகளவில் காடுகளை விட 3 மடங்கு வேகமாக ஈரநிலங்கள் அழிவடைந்துள்ளன. இன்றளவில் நிலவாழ் உயிரினங்கள் 40 விழுக்காடாகவும், கடல்வாழ் உயிரினங்கள் 35 விழுக்காடாகவும், நன்னீர் இனங்கள் 84 விழுக்காடாகவும் உலகளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. ஓர் உதாரணத்திற்கு அமேசான் காடுகளை எடுத்துக்கொள்வோம்.
அமேசான் காடுகள் 1 ஹெக்டேருக்கு 250 வகையான மரங்கள், 25 லட்சம் பூச்சி இனங்கள், 2000 பறவை மற்றும் பாலூட்டிகள், 40,000த்திற்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், 2200 மீன்கள், 378 ஊர்வன என ஏராளமான உயிர் பல்வகைமையை கொண்டுள்ளன. 21ஆம் நூற்றாண்டு வரையில் உயிரினங்கள் உலகளவில் அழிவுக்கு உள்ளாகி உயிர் பல்வகைமை இழக்கப்படுவதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் உள்ளன. இயற்கை மரணம் மற்றும் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் அழிவுகள் என முதல் காரணத்தை குறிப்பிடலாம். 2வது காரணமாக மனித செயல்பாடுகளின் விளைவாக ஏற்படும் அழிவுகள் வருகின்றது. இவ்விரண்டிலும் கூட சுற்றுச்சூழல் குறித்த அக்கறையற்ற மனித செயல்பாடுகளே இந்நூற்றாண்டின் உயிர் பல்வகைமை இழப்பிற்கான மூல காரணமாக உள்ளது. 2019ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 20,338 இனங்கள் மனித நடவடிக்கைகளால் அழிந்து போயுள்ளன. மனிதனால் உயிர் பல்வகைமை இழக்கப்படுவதற்குள்ளும் 5 காரணங்களை சுட்டிக்காட்டலாம். அவை வாழிடம் அழித்தல், ஆக்கிரமிப்பு இனங்களின் அறிமுகம், மாசுபாடு, மக்கள் தொகை அதிகரிப்பு, தேவைக்கு அதிகமான நுகர்வு கலாச்சாரம் என்பனவாகும். இது தவிர இயற்கை பேரிடர்கள், விலங்கு வேட்டை, விலங்கு வியாபாரம், அதிகரிக்கும் தொற்று நோய்கள், வணிகச் சுரண்டல் போன்றவை உயிர் பல்வகைமை இழப்பிற்கு காரணமாக அமைகின்றன. இன்னொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓர் இனத்தின் அழிவு இன்னோர் இனத்தின் அழிவிற்கு காரணமாக அமைந்து விடுவதால் 2ஆம் நிலை அழிவுகள் இடம்பெறுகின்றன. இதனால் பல்வேறு உயிரினங்கள் இழக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, தாவர இனங்கள் அழிந்து போகும்போது அவற்றை நம்பியிருக்கும் தேனீக்களும் அழிந்து போவதை இதற்கு தகுந்த ஆதாரமாக குறிப்பிடலாம். இன்றைய உலகில் மனித நிலைத்திருப்பு என்பதை விட பொருளாதார வளர்ச்சி என்பதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. எனவே உயிர் பல்வகைமையை பேணி பாதுகாப்பதற்கான நிலையான திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் வகுக்கப்பட்டு பன்னாட்டு அளவில் நடைமுறைப்படுத்தப்படுவது காலத்தின் கட்டாயமாகின்றது. இறைவன் படைப்பில் எல்லாம் இனிமை, இனிய நற்பண்பில் வாழ்வது பெருமை. இறைவன் படைப்பில் எல்லாம் இனிமை, இனிய நற்பண்பில் வாழ்வது பெருமை. விண்ணோடு நிலவு, விழியோடு பார்வை, மண்ணோடு உறவு, மனதோடு நினைவு, இனிமை தரும். மே 22ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் உயிரின பன்மய தினம் குறித்த வாரமோர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கிறிஸ்தவம் யூத மதத்தின் அடிப்படை வேர்களை கொண்டுள்ளதால் அனைத்து கிறிஸ்தவர்களும் யூத மதத்துடன் ஒரு சிறப்பு உறவை கொண்டுள்ளனர் என்றும், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான ஆன்மீக பாரம்பரியத்தின் மகத்துவம் இணக்கமான அறிவையும் மதிப்பையும் ஊக்குவிக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 19 திங்கட்கிழமை வத்திக்கானில் திரு அவை குழுமங்கள் மற்றும் பிற தளத்திரு அவைகளின் பிரதிநிதிகளை சந்தித்தபோது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான இறையியல் உரையாடல் எப்போதும் முக்கியமானது என்றும் வலியுறுத்தினார். மோதல்கள், தவறான புரிதல்கள் நிகழும் கடினமான இக்காலங்களில் கூட நமது விலை மதிப்பற்ற இந்த இறையியல் உரையாடலை நாம் தொடர வேண்டியது அவசியம் என்றும்
கத்தோலிக்க திரு அவைக்கும் முஸ்லிம் மதத்தாருக்கும் இடையிலான உறவுகள் உரையாடல் மற்றும் உடன் பிறந்த உணர்விற்காக வளர்ந்து வரும் அர்ப்பணிப்பால் அடையாளப்படுத்தப்படுகின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்திய வலுவான அம்சங்களில் ஒன்று உலகளாவிய உடன் பிறந்த உணர்வு என்று எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கிறிஸ்தவ ஒன்றிப்பு, பல்சமய உரையாடல் போன்றவற்றை அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருமடலின் வாயிலாக எடுத்துரைத்தவர் அவர் என்றும் கூறினார். மே 19 திங்கட்கிழமை காலை வத்திக்கானில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசு துணைத் தலைவர் ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்தார். திருத்தந்தை உடனான சந்திப்புக்கு பின் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் அவர்களை சந்தித்தார் டேவிட் வான்ஸ். இச்சந்திப்பின் போது திருப்பீடம் மற்றும் அரசு இரண்டிற்கும் இடையிலான ஒத்துழைப்பு, இருதரப்பு உறவுகள் போன்றவை நலமாக இருப்பதாக எடுத்துரைக்கப்பட்டது. மோதல் பகுதிகளில் மனிதாபிமான சட்டம் மற்றும் பன்னாட்டு சட்டத்தை மதிக்கவும், சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அதன் வழியாக தீர்வு காணவும் அழைப்பு விடுத்து தற்போதைய பன்னாட்டு பிரச்சினைகள் குறித்த கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. பணியேற்பு திருப்பலியின் போது விண்ணகத்திலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆன்மீக உடனிருப்பை வழங்கியதை தான் உறுதியாக உணர்ந்ததாகவும், புனிதர்களின் உதவியை நாடி ஜெபித்தபோது மே 17 சனிக்கிழமை பிரான்சில் அருளாளராக உயர்த்தப்பட்ட அருள் பணியாளர் கமில்லே கோஸ்தா தே பெரோகாட் அவர்களை நினைவு கூர்ந்ததாகவும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 18 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திரு அவையின் 267வது திருத்தந்தையாக பணியேற்ற திருப்பலியினை வழிநடத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருப்பலியின் நிறைவில் கூடியிருந்த இறைமக்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி பாஸ்கா கால மூவேளை ஜெப உரையினை எடுத்துரைத்த போது இவ்வாறு தெரிவித்தார். பணியேற்பு திருப்பலியில் பங்கேற்ற ரோம் மக்கள், உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் அனைவரையும் வாழ்த்தி நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் ஏராளமான நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள், தல திரு அவைகள், திரு அவை குழுமங்கள் மற்றும் பிற மதங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் தனது நன்றியினை தெரிவித்தார். மேலும் கொன்ஃபிரட்டர்னிட்டா எனப்படும் உடன் பிறந்த உணர்வு சபையாரின் யூபிலிக்காக ஏறக்குறைய 100 நாடுகளிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான திருப்பயணிகளை அன்புடன் வரவேற்று நன்றி கூறிய திருத்தந்தை அவர்கள் மிகவும் பிரபலமான பக்தி முயற்சிகளை, அதன் பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காக அவர்களுக்கு நன்றி என்றும் மொழிந்தார். ஒன்றிப்பின் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் நாம் போரினால் துன்புறும் நமது சகோதர சகோதரிகளை மறந்துவிட முடியாது என்றும், காசாவில் உயிர் பிழைத்த குழந்தைகள், குடும்பங்கள் மற்றும் முதியவர்கள் பசி மற்றும் பட்டினியால் வாடுகின்றனர் என்றும் எடுத்துரைத்தார். உலகளாவிய திரு அவையின் மெய்ப்பரான ரோம் ஆயரின் பணியினை நம்பிக்கையின் அடையாளமாக, கடலின் நட்சத்திரமாக, நல் ஆலோசகராக இருக்கும் அன்னை மரியாவிடம் ஒப்படைப்போம் என்றும், அமைதியின் கொடை, துன்புறுபவர்களுக்கு ஆதரவு மற்றும் ஆறுதல், உயிர்த்தெழுந்த இறைவனுக்கு சாட்சிகளாக இருக்க நம் அனைவருக்கும் தேவையான அருள் ஆகியவற்றை நாடி அன்னையின் பரிந்துரையை மன்றாடுவோம் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை. மிகவும் இக்கட்டான பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் குழந்தைகளுக்கான மழலையர் பள்ளியானது பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இடமாக இருக்கின்றது என்றும், போர்க்காலத்தில் தங்கும் இடமாக, ஜெபிக்கும் இடமாக, நம்பிக்கை தரும் இடமாக இருக்கின்றது என்றும் கூறினார் அருள் சகோதரி கப்ரியேலா. நாசரேத் திருக்குடும்ப சபையைச் சார்ந்த அருள் சகோதரி கப்ரியேலா மற்றும் பிரான்செஸ்கா தங்களது சபையைச் சார்ந்த அருள் சகோதரிகளுடன் இணைந்து உக்ரைனின் சைட்டோமிரில் மழலையர் பள்ளி மற்றும் அனாதைகள் கைம்பெண்களுக்கான குடும்ப ஆதரவு மையத்தை நடத்தி வருகின்றனர். போரினால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக காரித்தாஸ் அமைப்புடன் இணைந்து மனிதாபிமான பொருட்களை சேகரித்த அனுபவங்களை வத்திக்கான் செய்திகளிடத்தில் நினைவு கூர்ந்தார் அருள் சகோதரி பிரான்செஸ்கா. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.